ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் புவனா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக குலதெய்வம் கோயிலுக்கு வந்து தீர்த்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி போட்டிருந்துப்பேன். அதுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, ஏன் 19 வருஷம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு திருமணம் ஆகி வந்து 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் நான் என் மாமனார் கூட கேட்டிருக்கேன். என் வீட்டில் நிறைய தடவை நான் கேட்டிருக்கேன், ஏன் ஒரு தடவை கூட நம்ம ஊரில் சாமி ஆடவே இல்லை, அந்த ஊரில் திருவிழா நான் இதுவரையும் கொண்டாடினதே கிடையாது. திருமணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இதுவரையும் நாங்கள் ஒரு திருவிழா கூட கொண்டாடினதே கிடையாது. ஏன் சாமி கும்பல அப்படின்னு சொல்ல அது நாள் தள்ளி போயிட்டே இருக்குது, சாமி கும்பிட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஏன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு சாமி கும்பிட்றவங்க அப்படின்னா பங்காளிகள் இருப்பாங்க. ஒரு சாமி கும்பிட்றவங்களே வந்து 10 பங்காளிகள் 15 பங்காளிகள் இருப்பாங்க. அவங்க வந்து வருஷம் வருஷம் ஆடி மாதம் இல்லை ஆவணி மாதம் வந்து சாமி ஆடுவாங்க. எங்கள் இதில் நாங்கள் பங்காளி மொத்தம் 53 பங்காளிகள் இருக்கோம். நாங்கள் சாமி ஆடணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடித்தளம் போயிட்டுவாங்க. அடித்தளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. அதோட பேஸ் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே. குலதெய்வம் கோயில் அங்கே போய் ஃபஸ்ட்டு எல்லா பங்காளிகளும் சேர்ந்து போய் ஒரு நாள் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டன் இங்கே வருவாங்க, எங்கள் ஊருக்கு வருவாங்க பழனியில் வந்து அதுக்கப்புறம் கோடாங்கின்னு ஒன்று வைப்பாங்க. கோடாங்கி வைக்கிறது என்னென்னா இந்த இருக்கும், அந்த கொட்டை வச்சு சாமி அழைச்சி பாட்டு பாடி அவங்களே சாமி அழைச்சி சாமி ஒருத்தவங்க மேலே இறக்கி அந்த சாமி அருள் கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த வருஷம் சாமி ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி வந்து உத்தரவு கொடுக்கும், நீங்கள் இத்தனை நாளில் சாமி ஆடுங்க, இத்தனாம் தேதி எனக்கு வந்து அந்த கலசம்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இத்தனாம் தேதி தான் நீங்கள் பெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாமி சாமி அருள் இறங்கி சொல்லுவாங்க. அதனால் அதுபடி அந்த சாமி பேச்சு கேட்டுப்படி தான் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சாமி வைக்கும்போதெல்லாம் கோடாங்கி வைக்கும்போதெல்லாம் இந்த 10 நாளில் சாமி ஆடலாம், ஒரு வாரத்தில் சாமி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த 53 பங்காளிகளில் ஏதோ ஒரு வீட்டில் வந்து டெத்து இளவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பிட மாட்டாங்க, அந்த வருஷம் கும்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கோடாங்கி வைக்க நாள் குறிக்க இருக்கும். கிட்டத்தட்ட 18 வருஷம் வந்து கடந்துருச்சு. 18 வருஷமும் இதே கான்செப்டில் தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ சாமிக்கு ஏதோ குத்தம் இருக்குது, சாமி குத்தம் இருக்குது. சரி, அப்போ அந்த கோயில் வீடு வந்து முதல்ல ஓடெல்லாம் போட்டிருந்தாங்க. ஓடெல்லாம் போட்டு சாதாரணமாக ஆலவிளக்கல் வச்சு கட்டி தான் சாதாரணமாக இருந்துச்சு. சரி, அப்போ நம்ம கோயில் மறுபடியும் புதுப்பிச்சு மறுபடியும் கோயில் நல்லா எடுத்து கட்டி நம்ம கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் மறுபடியும் எல்லாத்துக்கும் வரி எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து மங்கல்ய வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, பிறந்த மகள் வரின்னு இருக்குது. 2 வரியாக போடுவாங்க. மங்கல்ய வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு என் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரே வரி. எனக்கு இப்போ 2 பையன் 3 பையன் அப்படி இருந்தாலும் கூட எங்கள் வீட்டில் ஒரே வரி. பட் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என் பையனுக்கு தனி வரி, மங்கல்ய வரி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் தனி குடும்பம் ஆயிடுவார். நாங்கள் ஒரே வீட்டிலே வசித்தாலும் அவங்க தனி குடும்பம், நாங்கள் தனி குடும்பம். அதனால அவங்களுக்கு தனி வரி, எங்களுக்கு தனி வரி, அந்த மாதிரி தான் வரி போடுவாங்க. பிறந்த மகள் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாப்பா எங்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்காரு, பாப்பா, எங்கள் மாமியார் எல்லாம் நாங்கள் ஒன்றாவே இருந்தாலும் என் மாமியார் அவங்களுக்கு தனி வரி, எங்களுக்கு மங்கல்ய வரி, எங்களுக்கு தனி வரி. பாப்பா வந்து இந்த வீட்டில் பிறந்திருக்கு, பெண் குழந்தை, இந்த சாமி வந்து பெண் தெய்வம் தான், அதனால் பாப்பாவும் பிறந்தனால பாப்பாவுக்கு ஒரு வரி, பிறந்த மகள் வரி அப்படின்னு சொல்லி வரி போடுவாங்க. அந்த மாதிரி வரியெல்லாம் வசூலித்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. அது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அப்போ என்னோடய செல்லு உடஞ்சிருச்சு கேமராவில் எடுக்கிறதுக்காக. ஸோ அதனால் நாங்கள் அப்போ கும்பாபிஷேகத்தப்போ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் ஆடி மாதத்துக்கு முன்னாடி மாதம் தான் வச்சாங்க. கும்பாபிஷேகம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஏன் பெண்டிங்கில் சாமி ஆடுறது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரி வசூல் பண்ணாங்க இல்லைங்களா, அதில் பாதி பேர் பாதி கொடுக்காதனால சாமி ஆட்டத்துக்கு வந்து இப்போ சாமி ஆடுறதுக்கு காசு வேணும் இல்லைங்களா. மறுபடியும் ஆல்ரெடி ஒவ்வொரு குடும்பத்துக்குமே இப்போ எங்களுக்கு 20,000 ரூபா, என் மாமியாருக்கு 20,000 ரூபா, பாப்பாவுக்கு ஒரு 4,000 ரூபா பக்கம் வரி கொடுத்தனால இவ்வளோ வரி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் சாமி ஆடுறதுக்கு 10,000 ரூபா வரி யாருனாலுமே கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது
பண்ணுங்க. வசூல் பண்ணி முடிச்சிங்கன்னா அப்போ பேலன்ஸ் இப்போ 2 லட்ச ரூபா பக்கம் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கோயில் செலவு எல்லாம் போக 2 லட்ச ரூபா வெளியே கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி வெளியே கடன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதே காசை வச்சு நம்ம சாமி ஆடுறதுக்கு வழி பார்க்கலாம். மேற்கொண்டு காசு பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 500 1000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு வரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அந்த காசு வசூல் பண்ணுறதுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது, வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கோடாங்கி வைக்கிறாங்க. இந்த வாரம் திங்கக்கிழமை கோடாங்கி வைக்கிறாங்க. கோடாங்கி வச்சு சாமி அருள் இறக்கி சாமி எப்போ ஆடுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சாமி ஆட ஆரம்பிச்சிடுவோம். அதான் 19 வருஷத்துக்கு அப்புறம் சாமி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ மறுபடியும் இப்போ ஒரு மாதம் தள்ளி போயிருக்கு. இந்த கும்பாபிஷேகம் மண்ணிலே பெரிய சாமி இறக்கி கேட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. யார் யாரும் இல்லை, மாமனார் தான். அவங்க சாமி இறக்கி அவர் மேலே வர்றது சங்கிலி கருப்பன் குட்லி கோடாங்கி அப்படின்னு ஒரு 2 சாமி வரும். அவர் மேலே அட்டன் டைமில் 2 சாமியுமே வரும். அந்த பெரிய சாமி சொல்கிறத கேட்டு தான் எல்லாமே நடப்பாங்க. அந்த பெரிய சாமி இறக்கி கேட்கையில் சாமி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எனக்கு நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணீங்க, இது எல்லாமே எனக்கு நிறைவாக இருக்குது. நீங்கள் 3 வருஷம் என்னை தொடர்ந்து நீங்கள் குளிர்ச்சி பண்ணணும். 3 வருஷம் குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னா 3 வருஷம் விடாமல் சாமி ஆடணும். இல்லை இப்போ இடையில 1 வருஷம் இந்த சாமி ஆடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பழைய மாதிரியே தான் தள்ளி 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 போய்கிட்டே இருக்கும். அப்படின்றனால இந்த 3 வருஷம் விடாமல் தொடர்ந்து நாங்கள் சாமி ஆடியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நெருக்கடியில் இருக்கோம். திங்கக்கிழமை கோடாங்கி வச்சா தெரியும் என்னைக்கு சாமி ஆடுறாங்க அப்படின்னு. மறக்காமல் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏன் சாமி ஆடலை அப்படின்னு மனசுக்குள்ள இதாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். சரி ஓகே, நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் ஊரில் எப்படி சாமி ஆடுறாங்க, உங்கள் ஊர் நடைமுறை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சாமி ஆடுற வீடியோ தான் வரும்.